அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறோம். இது ஒரு லஞ்சு. சம்மரில் வந்து வெயில் வெளுத்து வாங்கிட்டுருக்கு. லஞ்சு வந்து நம்ம அதிகமாக சாப்பிட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல. அதனாலும் இன்றைக்கி சரி மீன் வறுவல் மீன் குழம்போட இன்றைக்கி சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஹோட்டல் நேம் சொல்ல விரும்பல. வருங்க, இப்போ இது வந்து கேரட் பொரியல், முருங்கைக்காய் கூட்டு நல்லா பண்ணியிருக்கேன். குழம்பு மீன் வந்து காம்பு மீன் வேணும். குழம்பு மீன் குழம்புலேயே வந்துடும். தலைப்பகுதி தான் அது. நல்லா ரொம்ப நாளாவது வீடியோ போட்டு சரி சேனலை எல்லாம் மறந்துடுவீங்கள, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு போயிட்டு கலர்ஃபுல்லாக எல்லாம் இருந்தாலும் டேஸ்ட் நல்லாவே இருக்குது. வீட்டு முறை சாப்பாடு மாதிரி தான், வீட்டில் செய்கிற மாதிரி. மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்களே, மெஸ்ஸு தான். மொத்தம் 4 மீன் இருக்குது. 40 ரூபா அது மீன் மட்டும். சாப்பாடு 50 ரூபா. டோட்டல் 90. கேரட்டு கலர்ஃபுல்லாக ஊற்றுருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ஃபஸ்ட்டு கொடுத்துனாங்கல்ல, அடுத்து சிக்கன் குழம்பு உண்டுங்க. சிக்கன் பீஸ் அது சும்மா நார்மலாக உள்ள பீஸ் தான் இது. பட் சிக்கன் பீஸ் உண்டு. கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக இல்லை, ஏதாவது கொடுக்கணும்ல, இதை கொடுக்குறாங்க. சும்மா ஒரு பீஸ். மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் குழம்பு பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது. நார்மலான ஒரு சிக்கன் குழம்பு. இலைய வரும் கருப்பாயிடுச்சு. சூடு அவ்வளோ சூடாக சாப்பிடும். வெயில் நேரத்தில் சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மிகவும் நான் சாப்பிடுவோம். அந்த இடத்துல டெய்லி சாப்பிட்டா தான் இருந்துச்சு. நான் எனக்கு சொல்லிக்கிறேன், மற்றவங்களாம் அப்படின்னு தெரியல. மீன் பாருங்கள். மீன் ஒர்த்தாக தான் இருக்கும். வத்த மீன் ஓரளவு பரவாயில்ல.
வாழைக்காய். சாப்பிட முடியலைங்க. வெயிலில் நிறைய தண்ணி குடிச்சிடும், நிறைய ஜூஸு காலையிலேருந்து ஏகப்பட்ட சாப்பிட்றதுனால சாப்பாடே முடியல. தண்ணியாக லிக்யூடாக சாப்பிட்டா தேவைன்றது. அது தண்ணி சத்து அதிகமாக உள்ள ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும். சிக்கன் மட்டன்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. வெயில் வந்து கொடூரமாக அடிக்குது வெளியில். ரைஸ் நிறையா இருக்குது, பட் நம்ம சாப்பிட முடியாதான்னு தெரில. அடுத்து என்ன இருக்குன்னா மோர் இருக்குது. மோரை பிடிச்சி ஊற்றிட்டு வராங்க. மோர் ஊற்றுன மாதிரியே தெரிலன்றீங்களா? என்ன பண்ணுறதுங்க, எல்லாம் கொலாப்ஸாகி கிடக்கு. வீடியோ எடுக்கிற வழியும் இல்லை. வீடியோ எடுக்கவும் கையில் ஒரு கையில் வச்சுட்டு எல்லாத்தையும் பிரித்து முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட முடியல, சாரி. வெயில் தாக்க முடியல என்னால். ரொம்ப சாப்பிட்டோன்னா சரி வராது. அதோட முடிச்சுக்கலாம். ஃபுட்டு வேஸ்ட் பண்ணல. இது யாருக்காவது கொடுக்கணும். நம்ம ஜீவராசிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வச்சுருக்கோம். ஜீவராசிகள் மீன்ஸ் என் கூட பெட்ஸ் நிறையா இருக்குல்ல, அவங்களுக்கு நிறையா கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம்.